வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். இயேசு பாவம் பாதம் வேண்டும், அதில் நாள்தோறும் துதிக்க வேண்டும். தாயும் நீரே என் தந்தையும் நீரே, அனைத்திடும் இயேசு நீரே. தாயும் நீரே என் தந்தையும் நீரே, அனைத்திடும் இயேசு நீரே. இயேசு பாவம் பாதம் வேண்டும், அதில் நாள்தோறும் துதிக்க வேண்டும். இயேசு பாவம் பாதம் வேண்டும், என் கண்மலை நீரே என் கோட்டையும் நீரே, என்னையே தாங்கிடும் இயேசு நீரே. என் கண்மலை நீரே என் கோட்டையும் நீரே, என்னையே தாங்கிடும் இயேசு நீரே. இயேசு பாவம் பாதம் வேண்டும், அதில் நாள்தோறும் பாவம் பாதம் வேண்டும், அதில் நாள்தோறும் துதிக்க வேண்டும். அற்புதம் நீரே ஐயா, அதிசயம் நீரே, ஆலோசனை தந்த கர்த்தரும் நீரே. அற்புதம் நீரே ஐயா, அதிசயம் நீரே, ஆலோசனை பாதம் வேண்டும், அதில் நாள்தோறும் துதிக்க வேண்டும். இயேசு பாவம் பாதம் வேண்டும், அதில் நாள்தோறும் துதிக்க வேண்டும். வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம். பாதத்தில் நாடி வந்திருக்கிறோம்ப்பா, உங்க பாதத்தை தேடி வந்திருக்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்தி நடத்துவீராக, உங்க வல்லமை எங்கள் மத்தியில் கிரியை செய்வதாக. அவ்வியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எருசலேமில் ஆண்டவரே உங்களுடைய துதிகள் ஏறெடுக்கப்படுவதாக, உம்மை நாமம் உயர்த்தப்படுவதாக. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு.
முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினாலே கருவிடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினாலே கருவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாரில் பாடு. ஆமென். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாரில் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் இருவரில் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் இருவரில் நிழலுண்டு. ஆடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். ஆடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. ஒளியார் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். ஒளியார் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு எனும் நாமம் ஒன்று இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு எனும் நாமம் ஒன்று இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. சும்மாக எதுவான வெறி கொள்ளாமல் தெய்வபயத்தோடு என்றுமே. சும்மாக எதுவான வெறி கொள்ளாமல் தெய்வபயத்தோடு என்றுமே. ஆவியினால் என்றும் நிறைந்தேன், சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தேன், சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. அறியோம் ஆத்மாவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம். அறியோம் ஆத்மாவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்து உயரின் நலம் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் உயரின் ஜெயம் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. ஆமென், ஆமென். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. ஹல்லேலூயா. ஆமென். கடந்து வந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். ஆகவே நன்றியுள்ள இதயத்தோடு நம்ம அவரை பாடி துதிக்க வேண்டும். எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல வேறு தேவனை பூமியில் அறிந்தினேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன். தந்த தெய்வமே நீ. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன். தந்த தெய்வமே நீ. ஆனந்தமே
வேதம் சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தின லாபம் என்ன? நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? உலக இன்பங்களிலே மயங்கியிருக்கிறோமா அல்லது தேவனுடைய அன்பிலே மயங்கியிருக்கிறோமா? தேவ அன்பிலே மயங்கியிருந்தால் ஒரு நாள் ஒருவோடு கூட கலி கூறுவோம். உலக அன்பிலே மயங்கியிருந்தால் வேதனையான இடத்துல போயிருக்கிறோம். அதனால உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் என் பிதாவிடத்தில் அன்பாய் இருக்க மாட்டார் என்று சொல்கிறார். உலகம் இன்பம், உலக மாயம் நம்மை கவர்ச்சியாக செய்து இழுத்து நரகத்துக்கு கொண்டு போய்விடும். அதனால நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களாக இயேசுவையை நோக்கி பார்க்க வேண்டும். சொல்கிறோம், பாவி என் மேல் பாசம் வைத்தீரே, சேற்றில் கிடந்தே தூக்கி எடுத்தீரே, புயல் காற்றில் சிக்கி தவித்தே புகலிடமாய் வந்தீரே, புயல் காற்றில் சிக்கி தவித்தே புகலிடமாய் வந்தீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவி என் மேல் பாசம் வைத்தீரே, சேற்றில் கிடந்தே தூக்கி எடுத்தீரே, புயல் காற்றில் சிக்கி தவித்தே புகலிடமாய் வந்தீரே, புயல் காற்றில் சிக்கி தவித்தே புகலிடமாய் வந்தீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இருளின் வாழ்க்கையில் வெளிச்சம் தந்தீர், பாவத்தின் வாழ்க்கையில் பரிசுத்தம் தந்தீர், இருளின் வாழ்க்கையில் வெளிச்சம் தந்தீர், பாவத்தின் வாழ்க்கையில் பரிசுத்தம் தந்தீர். உம்மை நினைத்த போது நானும் என்னை தேடி வந்தீர், உம்மை மறந்து போனேன் நான் உன்னை வந்தீர், உம்மை நினைத்த போது நானும் என்னை தேடி வந்தீர், உம்மை மறந்து போனேன் நான் உன்னை வந்தீர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவி என் மேல் பாசம் வைத்தீரே, சேற்றில் கிடந்தே தூக்கி எடுத்தீரே, புயல் காற்றில் சிக்கி தவித்தே புகலிடமாய் வந்தீரே, புயல் காற்றில் சிக்கி தவித்தே புகலிடமாய் வந்தீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்ணீர் வாழ்க்கையில் கழிவை தந்தீர், துன்பத்தின் வேளையில் இன்பம் தந்தீர், கண்ணீர் வாழ்க்கையில் கழிவை தந்தீர், துன்பத்தின் வேளையில் இன்பம் தந்தீர். ஒரு தாயை போல தெரியும், ஒரு தந்தை போல தூக்கி, ஒரு தாயை போல தெரியும், ஒரு தந்தை போல சுமத்தி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவி என் மேல் பாசம் வைத்தீரே, சேற்றில் கிடந்தே தூக்கி எடுத்தீரே, புயல் காற்றில் சிக்கி தவித்தே புகலிடமாய் வந்தீரே,
காற்றில் சிக்கி தவித்த நேரத்துல அவர் புயல் காற்றை ஓய பண்ணி நம்மை விடுதலை பண்ணி இருக்கிறார். எத்தனை துன்பங்கள் போராட்டங்கள் வந்தாலும் பவுலடிகளால் சொல்லுகிறது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பிரிக்க நினைக்கலாம் பொல்லாத சத்துரு. அந்த சத்துரு பொல்லாம் நம்மளை பிரிக்க நினைத்தாலும் நம்முடைய தேவன் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவால் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உம் பாதத்தில் நான் காத்திருந்தேன், உம் பாதத்தில் நான் காத்திருந்தேன். கர்த்தா கர்த்தா என்னை நினைத்தருளும், கர்த்தா கர்த்தா என்னை நினைத்தருளும். சொல்லுவோம். உம் பாதத்தில் நான் காத்திருந்தேன், உம் பாதத்தில் நான் காத்திருந்தேன். கர்த்தா கர்த்தா என்னை நினைத்தருளும், கர்த்தா கர்த்தா என்னை நினைத்தருளும். பாவி என்று என்னை தள்ளாமலே, பாவி என்று என்னை தள்ளாமலே, மகனாய் என்னை ஏற்றுக்கொண்டீர், மகனாய் என்னை ஏற்றுக்கொண்டீர். ஆமென். பாதத்தில் நான் காத்திருந்தேன், ஆமென். பாதத்தில் நான் காத்திருந்தேன். கர்த்தா கர்த்தா என்னை நினைத்தருளும், கர்த்தா கர்த்தா என்னை நினைத்தருளும். உலகமாயை நான் வெறுக்கணும் ஐயா, உலகமாயை நான் வெறுக்கணும் ஐயா. உம் கிருபையா நான் பெருகணும் ஐயா, உம் கிருபையா நான் பெருகணும் ஐயா. உம் பாதத்தில் நான் காத்திருந்தேன், உம் பாதத்தில் நான் காத்திருந்தேன். கர்த்தா கர்த்தா என்னை நினைத்தருளும், கர்த்தா கர்த்தா என்னை நினைத்தருளும். சிலுவையினால் மீட்டவரே, சிலுவையினால் என்னை மீட்டவரே, அன்பினால் என்னை ரட்சித்தவரே, அன்பினால் என்னை ரட்சித்தவரே. உம் பாதத்தில் நான் காத்திருந்தேன், உம் பாதத்தில் நான் காத்திருந்தேன். கர்த்தா கர்த்தா என்னை நினைத்தருளும், கர்த்தா கர்த்தா என்னை நினைத்தருளும். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை பின்தொடரும், உம் கிருபை என்னை பின்தொடரும். பாதத்தில் நான் காத்திருந்தேன், பாதத்தில் நான் காத்திருந்தேன். கர்த்தா கர்த்தா என்னை நினைத்தருளும், கர்த்தா கர்த்தா என்னை நினைத்தருளும். ஆமென், ஆமென். உலக மாயை நான் வெறுக்கணும், உங்க கிருபையால நாங்க பெருகணும் அப்பா. உலகத்தின் மாயைகள்ல இருந்து நாங்க விடுபட வேண்டும். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள் எல்லாம் மறையப்பட வேண்டும். ஆவியினால் நிறைவு பெற வேண்டும் அப்பா. ஆவியிலே நாங்கள் நம்மை ஆராதித்து உங்களுடைய அன்பிலே நாங்கள் நடக்க வேண்டும் அப்பா. அல்லேலூயா. உந்தன் சமூகத்தில் கொஞ்ச நேரம் இசையா, உந்தன்
உந்தன் சமூகத்தில் கொஞ்ச நேரம் இசையா நான் ஆடி பாடி துதிக்கணும் இசையா நான் ஆடி பாடி துதிக்கணும் இசையா உந்தன் சமூகத்தில் கொஞ்ச நேரம் இசையா உந்தன் சமூகத்தில் கொஞ்ச நேரம் இசையா நான் ஆடி பாடி துதிக்கணும் இசையா நான் ஆடி பாடி
ஆமே. வியாதிகளை சுகந்தவர், பாவியாயிருந்த நம்மை ரட்சித்தவர், கண்ணீரை துடைத்தவர், நமக்காக மரித்தவர், காலாகாமல் தலையாக்கி நிலைநிறுத்தின தேவன். ஆமென். அல்லேலூயா. அவர்தான் நமக்கு எல்லாமே, எல்லாம் அறிந்த தெய்வம், எல்லாம் வல்ல தெய்வம். அவரையே நாம் மகிழ்ச்சியோடு துதித்து ஆராதனை செய்வோமாக. ஆமென். எழுந்திருந்து நம்ம மலையாள பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். நன்றி பிதாவே, துதிக்கிறோம். எழுந்திருப்போம். ഞാനൊരിക്കൽ എത്തും എന്റെ നാട്ടിൽ, ഞാനൊരിക്കൽ എത്തും എൻ കണ്ണീരില്ലാ വീട്ടിൽ, എൻ കർത്താവിന്റെ വീട്ടിൽ. ഞാനൊരിക്കൽ എത്തും എന്റെ നാട്ടിൽ, ഞാനൊരിക്കൽ എത്തും എൻ കണ്ണീരില്ലാ വീട്ടിൽ, എൻ കർത്താവിന്റെ വീട്ടിൽ. ഞാനൊരിക്കൽ എത്തും എൻ
அறியாதவரும் உண்டு. அல்லலெல்லாம் தீர்ந்திடும், கண்முனீர் தோன்றிடும். அல்லலெல்லாம் தீர்ந்திடும், கண்முனீர் தோன்றிடும். அல்லலெல்லாம் ஓடிடும், அல்லேலூயா பாடிடும். விருதுகள் ஞானிடும், அல்லலெல்லாம் ஓடிடும். இவ்வாறு பாடுகள் இனி வருகின்ற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லலெல்லாம் ஓடிடும், அல்லேலூயா பாடிடும். விருதுகள் ஞானிடும். அல்லலெல்லாம் ஓட்டத்தை ஓடுவோம். இயேசுவுக்காக பரிசுத்த ஓட்டத்தை ஓடுவோம். இயேசுவுக்காக விசுவாச ஓட்டத்தை ஓடுவோம். நமக்காக கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. கிரீடத்தின் பெருமை அல்லலெல்லாம் ஓடிடும், அல்லேலூயா பாடிடும். விருதுகள் ஞானிடும். ஞானொரிக்கல் தூங்கென்ற நாட்டில், ஞானொரிக்கல் தூங்கென் கண்ணீரெல்லாம் வீட்டில், என் கர்த்தாவின் தேவீட்டில். ஞானொரிக்கல் நாட்டில், ஞானொரிக்கல் தூங்கென் கண்ணீரெல்லாம் வீட்டில், என் கர்த்தாவின் தேவீட்டில். ஞானொரிக்கல் ஒரு நாள் வரும், அரபதகப்போனோடு நாம் சேர்ந்து அல்லெல்லாம் நீங்கி போய், கண்ணீர் துக்கமெல்லாம் மறைந்து போய், வேதனையெல்லாம் நீங்கி போய், உலகத்திற்பட்ட பாடுகள்லாம் அகன்று போய் அந்த இயேசுவை பார்க்கும் பொழுது எல்லா துயரங்களும் நீக்கப்படும். ஆறுதல் அடைந்து அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா பாடி விருதுகளை நாம் பெற போகிறோம். அந்த விசுவாசத்தில் நாம் ஓடுவோமாக. கண்மூடி மாறும், வேதனைகள் நீங்கும், கஷ்டப்பாடும் மாறும் நிச்சயம் தன்னே. இயேசுவின் சாட்சிகள் எங்கள் நிச்சயம் நேடும் நிச்சயம் தன்னே. பாடலாமா? கண்ணுநீர் மாறும், வேதனைகள் நீங்கும், கஷ்டப்பாடு மாறும், நிச்சயம் தன்னே. இயேசுவின் சாட்சிகள் எங்கள் அந்நிய தெய்வம், அந்நிய ஜெயம் நேடும் நிச்சயம் தானே. கரங்களை தட்டி கண்மூடி மாறும், வேதனைகள் நீங்கும், கஷ்டப்பாடு மாறும், நிச்சயம் தானே. இயேசுவின் சாட்சிகள் எங்கள் அந்நிய ஜெயம் நேடும் நிச்சயம் தானே. கண்மூடி மாறும், வேதனைகள் நீங்கும், கஷ்டப்பாடு மாறும், நிச்சயம் தானே. இயேசுவின் சாட்சிகள் எங்கள் அங்கே ஜெயம் நேடும் நிச்சயம் தானே. ஜெயம் 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 அங்கே ஜெயம் நம்மோடு கூட. ஜெயம் 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 நம்மோடு கூட. ஜெயம் ஜெயம் பிரபுடம் நம்ம
எங்கள் பலனே எங்கள் ஆயனே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் கண்மலை எங்கள் கோட்டை எங்கள் துருகமானவரே உம்மை தான் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிற கர்த்தாவே, அல்லேலூயா. கிருபையே எங்கள் கிருபையே தேவ கிருபையே உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பத்தக்க தகப்பனே உம்மை தானே நம்பி உள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே 5359 ஜெயப்பத்தோட்டம் ஜெயிக்கிறது. உம்மை தானே நம்பி உள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே எல்லாரும் சொல்லலாமே. உம்மை தானே நம்பி உள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே வாங்கே பலியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். வாங்கே பலியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே உம்மை தானே நம்பி உள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே உம்மை தானே நம்பி உள்ளேன். உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினேன். உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினேன். வசனம் தியானம் செய்து
இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவே. ஆமென். உங்க இதயத்தில் இருக்கிற விருப்பங்களை தான் அவரிடத்துல வைங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கவலைகளை தான் என் மேல வச்சிடுங்க. அறுக்கப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இதை பாரம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். பேதுரு சொல்லுகிறார், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து, அவர் நம்மை கவலைகளை சுமக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிடுங்க. அவர் தான் நம் கவலைகளை சுமக்கிறார், பாரங்களை சுமக்கிறார், இருதய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவே. ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே. வேதம் சொல்கிறது, ஒரு வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுகிறவர். மகனே மகளே, உன் வழியை கர்த்தர் மேல் ஒப்புக்கொடு, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. உன் விசுவாசத்தை தவறவிடாதே, நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுகிற தேவன். ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே. பழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாகும். என் நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போல். ஆசனை சொல்லுகிறது அப்படியாக, நீ எனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பீர். நீ எனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பீர். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். இயேசப்பா, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை சதவெல்லாம் வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். ஆமென். வாழ்வே ராஜா வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினேன். வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். வசனம் சொல்கிறது, அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். வசனம் தியானம் செய்து உம் வார்த்தையால் வாழ்கிறேன்.
செலுத்துகிறாண்டவரே. இந்த பாடல் உள்ள உள்ளங்களை தொட்டு கொண்டிருப்பதற்காக சமூகத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும்படியா பிள்ளைகள் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ தேற்றுவீரால் வசனத்தில் அவர் நிலைத்திருக்க வேண்டும், வாக்கில் நிலைத்திருக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவரே வல்லமையாக நிரம்பி நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடத்துல கடைசி வாரத்துல அப்பா நாங்களுடைய சமூகத்தில் இருக்கிறோம். நீரே எங்களை ஆதரித்து அரவணைத்த தெய்வம், ஒருபோது எங்களை மறக்காத தெய்வம் அப்பா. உமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வண்ணமாக சங்கீதம் 7ஆம் சங்கீதத்தை சங்கீதம் 7ஆம் சங்கீதம் மாறி மாறி நாம் வாசிக்க இருக்கிறோம். Psalm chapter 7. படிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருந்ததும் பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையில் தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவான். ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்துக்கு எழுந்தருளும். துன்மார்க்கருடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதி தருகிறவர். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவிகளின் மேல் சினம் கொள்கிற தேவன். அவனுக்கு மரண ஆயுதங்களை மாயத்த பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகளாக்கினார். குழியை வெட்டி அதை அகலமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். இந்த வருடத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை வர நம்மள ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். போன வருஷம்லாம் எப்படி இருந்தோம், இந்த வருஷம் எப்படி இருந்தோம்? போன வருஷத்துல குதூகலமா நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோம். உலகமே ஒரு குதூகலத்துல இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த ஒரு வருஷம் கடந்து போயிடும். அப்படியே ஆண்டவர் சுருக்கிட்டார். யாருமே அசையாதபடிக்கு எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு? ஸ்ட்ரெச் பண்ணிட்டார். உலகத்தை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் ஸ்ட்ரெச் பண்ணிட்டார். ஸ்ட்ரெச் பண்ண என்ன ஆகும்? ஈரங்காம எல்லாமே சக்கரம் அப்படியே நின்றுச்சு. அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படியே நின்றுச்சு. எல்லாம் வேலைக்கு போக முடியல, வருமானம் இல்லை, பசி பட்டினி கொடுமை, வியாதியில ஒரு பக்கம் மரணம், வியாதியில பிடிக்கப்பட்டிருக்காங்க. ஐயோ பயங்கரமான வருஷம் இன்னும் இருக்குது. ஆனாலும் தேவன் நம்முடைய பிள்ளைகளை கிருபையாய் காத்து நடத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப அற்புதமாய் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். அதனால கற்றுக் உண்மையான நன்றிகளை நம்ம எடுக்க வேண்டும். சொல்லுகிறார்,
என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிற எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். அவர்தான் நம்பத்தக்க தகப்பன். ஆமென். அவர்தான் பாடம் இல்லையா? நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். அதனால சொல்லப்படுறாரு, எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சிங்கப்பா, நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறேன் இல்லாமையால் அதை வீறாதபடிக்கு என்னை தப்பு. வேதம் சொல்லுது, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறாரு, சத்துரு சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறேன் இல்லாமையா சொல்றார். விடுவிக்கிற பிடிச்சிட்டு போயிட்டான் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு, அவன் கடிச்சு கொதறி பீறி போடாதபடிக்கு அதுக்கு முன்னால என்ன பண்ணணும்? தப்புவீங்க. அல்லேலூயா. அப்போ நம்மை காக்கிற தேவன் சத்துரு கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் நம்பி இருந்தா ஒப்பு கொடுக்க மாட்டார். மூன்றாவது, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளினால் நியாயங்கள் இருக்கிறதும் என்னோட சமாதானமாக இருந்ததுகளுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவான கொள்ளையிட்டது உண்டானால், ஏதாவது நான் தப்பு பண்ணி இருக்கலாம், அடுத்த பொருளை அபகரிச்சுக்கலாம், கொள்ளையிட்டு இருக்கலாம், என்னோட சமாதானமாக இருந்தவளுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவான நான் கொள்ளையிட்டது உண்டானால், பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து, அல்லேலூயா, ஒப்புக்கொள்றார். நான் பாவம் பண்ணியிருந்தோம்னா, நான் யாருக்காவது என்னோட நண்பனா இருந்த, என்னோட சமாதானமா இருந்தவன விரோதம் பண்ணியிருந்தா, அதை துன்பப்படுத்த அவனை கொள்ளையிட்டது உண்டானா, பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமை தூளிலே தாழ்த்த கடவுள். என்ன அடையாளம்? எப்படி பிடிச்சி கீழே போட்டு மிதிச்சு மண்ணோட மண்ணை புரட்டி மண்ணுக்குள்ள புதைச்சு போடுறது. மண்ணுக்குள்ள என்ன பண்ண போடுறது? புதைச்சு போடுறது. சொல்றாரு, பகைஞன் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தள்ளி தரையிலே மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவுள். அப்படி விக்கி போட்டுட்டோம். உண்மைதானே? தப்பு செஞ்சா நடக்கும் தானே? இதுக்கு அடையாளம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, பாவம் செய்கிற ஆத்துமா சாப், பாவத்தின் சம்பளம் மரணம். அதனாலதான் நான் மேல சொல்ல என்னோடு சமாதானமா இருந்தவனுக்கு நான் விரோதமா தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவான கொள்ளையிட்டதும் உண்டானால், இப்படி தவறு பண்ணினா அவன் விதிச்சு போடட்டும், தூளிலே தாழ்த்த கடட்டும், தாழ்த்தப்பட கடவுது அப்படின்னு அவரு ஒப்பு கொடுக்கிறார். நியாயமா ஒப்பு கொடுக்கிறார். வேதம் சொல்லு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? சங்கீதக்காரன் தாவீது சொல்ற, எனக்கு உணர்வுள்ள ஆவியை தாரும், அப்பொழுது உடைய கற்பனைகளின்படி நடப்பேன். எனக்கு உணர்வை தாரும். உணர்ந்துட்டாலே போதும். நிறைய பேர் மனம் திரும்பி ஆண்டவர் பிடிச்சுக்கிடுவாங்க. உணர்வு வரணும். உணர்வு இல்லாத அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சா? இருள் அடைஞ்சு. வெரி குட். இருள் அடைஞ்சு போயிருக்கு. தேவனை காண முடியல, தேவனை பார்க்க முடியல, தோத்தப்பட்டாங்க, ஏதேனோட துரத்தப்பட்டாங்க, இருள் அடைஞ்சிச்சு. உண்ணவும் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்தாங்க, எழுந்திருக்கும் பெண் கொடுத்தும் எடுத்தும் கொடுத்தும் வாழ்ந்தாங்க. இதுதான் உங்களுக்கு வாழ்க்கை. புசிக்கவும் குடிக்கவும், தேவன் தேடல, தேவன் நன்றி செலுத்தல, தேவன் ஆராதிக்கல, தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தைகளை மீறிட்டாங்க. படைத்தவர் ஒரு இருக்கிறார், அவரை மறந்துட்டாங்க. இவங்களே உங்களுக்கு உண்டாக்கிட்டாங்க தங்களுக்கு இஷ்டமா. எட்டாம் பொறுத்தோ ஏழாம் பொறுத்தோ தங்களுக்கு இஷ்டமானவைகளை உருவாக்கி கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ரோமர் 1ஆம் அதிகாரத்துல அருமையான தேவனுடைய வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம அதை வாசிக்கலாம். 21ஆம் வசனத்தை, 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து
தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரு பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். கவனமாக கேளுங்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்டவர். ஆமென். யார் தொழுதாங்க? தாங்களே உருவாக்கிட்டாங்க. தங்களுக்கு இஷ்டமானவர்களை உருவாக்கி வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாவத்துல விழுந்து அவங்க இஷ்டமானதை செய்ய ஆரம்பிச்சாங்க. தேவனை தேடுற உணர்வு இல்லை. அதாவது சங்கீதக்காரர் சொல்லுகிற உணர்வை தான் இங்க பார்க்கிறோம். ஆலோசனம், கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களை நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும். நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. ஜனக்கூட்டம் சூழ்ந்து கொள்ளும். அவர்களுக்காக திரும்ப உன்னத்துக்கு எழுந்தருளும். அதனால கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே நீதின்படியும் என்னில் உண்மையின்படி எனக்கு நியாயம் செய். ஒப்பு கொடுக்கிறார். கரெக்டா சொல்றார். என்னுடைய நீதின்படியும் என்னுடைய உண்மையின்படி எனக்கு என்ன பண்ணும்? நியாயம் செய். நம்ம அப்படி கேட்போமா? நீதிபதி தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீதிபதி கிட்ட நம்ம போயிட்டு நான் என்னென்ன பாவம் செஞ்சிருக்கிறேன், என்னென்ன அநியாயம் செஞ்சிருக்கிறேன், அதே போல என்ன நன்மை செஞ்சிருக்கிறேன் கூட்டி கணிச்சு பார்த்து நீதியின்படி உண்மையின்படி எனக்கு என்ன பண்ணும்? நியாயம் செய்யும். அப்படி சொல்லி யார்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? பாவத்தை மறைச்சு எப்படியாவது அதுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரை பண்ணுவோம். அப்பா என்னை தண்டிச்சிடாதீங்க, கடன் நீதிபதி அவர்களே என்னை தண்டித்து விடாதீர்கள், எனக்கு இறங்குங்க, என்னை விடுதலை செய்யுங்க, கெஞ்சுவோம். ஆனா சட்டம் தன் கடமையை செய்யும். பாவம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டால் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு தண்டனை. ஆனா உள்ள என்ன செய்யும்? வாஞ்சிக்கும். சங்கீதக்காரன் உண்மையா ஒப்பு கொடுக்கிறேன், நீதின்படி என்ன தண்டிங்கப்பா, செஞ்சிருக்கிறேன், அவரும் செஞ்சிருக்கிறேன், அதே போல நல்லா செஞ்சிருக்கிறேன். அதனால நீதி பாருங்க, என்னுடைய வழிகளை நீங்க பாருங்க சொல்றாரு. துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவதாக நீதியுள்ளவராய் இருக்கிற தேவர் இருதயங்களையும் உள்ளந்தரியங்களும் சுதந்திரிக்கிறவர். ஆக செம்மையான இருதயம் உள்ளவர் ரசிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. கலைந்து சொல்றார். செம்மையான இருதயம் உள்ளவரிடத்துல, இருதயம் உள்ளவர்களை ரசிக்கிற தேவனிடத்துல என் கேடகம் இருக்கிறது. அவர் தான் செம்மையான ரசிக்கிற தேவன். கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கு நான் கலங்காமல் சோதரிப்பேன், ஆதரிக்கிறேன். அவை ஒன்றுக்கு நான் கலங்காமல் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறேன். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தனம் போடு என்று தோல்வி என்று நமக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தனம் போடு, ஆமாப்பா, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, அழகிற செய்பவர் நீரே, அவை நிமிர செய்பவர் நீரே, அவை தலை நிமிர செய்பவர் நீரே. தலைநிமிர்ந்து நடக்க செய்கிறவர். அவை அல்லேலூயா. தலைநிமிர்ந்து நடக்க செய்கிறவர். பாவம் செய்தாலும் தவறினாலும் இடறினாலும் தேவன் நம் இரத்தத்தால் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். ஆமென். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதுக்காக தொடர்ந்து பாவத்திலே இருந்துட்டு அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்படி கிடையாது. மனம் திரும்பியாச்சு, ஆண்டவர் பற்றி கொண்டாச்சு,
சில நேரம் தவறுகள் தவற வாய்ப்பு இருக்கிறது, தவறி விடுவோம். ஆனாலும் ஆண்டவரத்துல உள்ளபடி மனம் திரும்ப வேண்டும். ஆமென், அல்லேலூயா. மனம் திரும்பினாதான் அவனுக்கு மன்னிப்பு. அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கற்காக்குவார். எப்படி ஆக்குவாரா? மனம் திரும்பலன்னா என்ன ஆக்குவாரு? இன்னும் நல்லா தீட்டுவார், குறுப்பு ஆக்குவார். வேதம் சொல்கிறது, இருப்பு ஆயுதம் பலங்களா இருந்தால் அதிக சக்தியை உபயோகிக்க வேண்டியதா இருக்கும். ஒரு கத்தி தான் எடுத்துருக்கீங்க, மழுங்கி போயிருச்சுன்னா தக்காளியை விட வெட்ட முடியாது. தக்காளி வெட்ட முடியுமா? கத்தி மழுங்கிருச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் கூர்மை இருக்கணும். ஏன்னா தோல்ல மேல ரப்பர் மாதிரியே ஒரு தோல் இருக்கும் தக்காளியில, வெட்டாச்சுக்கிறோம் தப்புன்னு கைக்கு பாஞ்சிடும். அதனால அது கத்தி என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கொஞ்சம் ஷார்ப் பண்ண வேண்டியதா இருக்கு, தீட்டணும். இருப்பு ஆயுதம் மழுங்களா இருந்தால் அதிக சக்தி என்ன பண்ண வேண்டியதா இருக்குமா? மரம் தான் வெட்டுறீங்க, கூர்மையா கத்தி பட்டை நல்லா சரியா ஷார்ப்பா இருந்தாதான் வெட்டு டப்புன்னு விடும், மரம் சீக்கிரமா சாயும். மருந்து பழுங்களா இருந்தா ரொம்ப வந்து கஷ்டப்பட வேண்டியது. அதான் வசனம் சொல்கிறது, அவர் தம்முடைய பட்டயத்தை ஏன் கற்காக்குவாரு? பாவம் செய்கிறவர்கள் மனம் திரும்பாம போனா என்ன செய்வாராம்? வெட்டி போடுறதுக்கா? அதாவது இங்க சொல்லப்படுகிறது, பழைய ஏற்பாட்டுல பாவம் செய்தவர்களை, பாகால் தீர்க்கதரிசிகளை, தேவனுக்கு விரோதமா எதிர்க்கின்றவர்களை எலியா தீர்க்கதரிசி கீழ்காலியில் என்ன பண்ண போட்டாரு? வெட்டி போட்டாரு. ஆனா தேவன் வெட்டி போடல, தண்டனை கொடுப்பார். கண்டிப்பா தண்டனைக்கு அதுதான் ஒரு மறைமுகமான அல்லது நம்மளுக்கு உலகத்தின் வெளிப்பாடுகளுக்காக, உலகத்தில் தெரிவதற்காக வெட்டி போடுவார், கற்காக்குவார். ஏன் கற்காக்குவார்? கோபத்தை கற்காக்குவார், கூட்டுவார், கோபத்தை கூட்டுவார், தண்டனை கொடுக்குவதற்கு சொல்றாரு. அவன் மனம் திரும்பாவிட்டால் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், அவர் தம்முடைய வில்லை நானேற்றி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறார். யார் மேல விடணும், யார் மேல விடணும், எவனை சாய்க்கணும், அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த குருவிகள் எல்லாம் நிறைய மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். வேடன் மில்ல வச்சு அப்படி கரெக்டா எய்ம் பண்ணிக்கிட்டே இருப்பான். எதை அடிக்கணும், எதை அடிக்கணும், எதை அடிக்கணும், எதை அடிக்கணும், எதை அடிக்கணும். அவனுக்கு கோபம் வரணும். அவனுக்கு என்ன வரணும்? கோபம் வரணும். நம்மளுக்கு சில நேரம் அப்படியே அமைதியா இருக்கும். பிள்ளைங்களாம் நல்லா சேட்டை பண்ணுவாங்க, அமைதியா இருக்கும். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும். ஆனா சில சேட்டை பண்ற பிள்ளைல ஒரு டைம் அடிச்சிடும், 2 டைம் அடிச்சிடும், அப்படியே கணக்கு வச்சுக்கிட்டு இருப்போம். 3வது தப்பான கபான் ஒன்று போடுவோம். ஏன்? அவன் நம்முடைய கோபத்தை என்ன பண்ணிட்டான்? கோபத்தின் டிகிரியை கூட்டிட்டான். அதனால ஒண்ணு விழுந்துச்சு. பிள்ளைங்க தப்பு பண்ணுவோம் அப்படின்னு அடக்கலையா? இப்போ அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். யார் பண்றா, யார் அப்படியே கரெக்டா பார்த்து தவறு செய்கிறவன் தவார்த்திக்கிறான். சொல்லப்படுகிறது, நம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் தண்டனை கொடுக்கிறதுக்கு. 7 மடங்கு எரிக்கிற தீ 7 மடங்கா பெருக்கினாங்க. யாரத்துக்கு போட? சாத்ராக்க, மேஷாக்க, அபேத்நேகோவை தூக்கி போனதுக்கு அவங்கள 7 மடங்கா தீயை பெருக்கினாங்க. ஆனா 7 மடங்கா தீ மூட்டப்பட்ட தீயில விழுந்தாங்க, அவங்க உயிரோடு இருந்தாங்க. தூக்கி கொண்டு போனாங்க இல்லையா, அவங்க தான் செத்து போயிட்டாங்க, கரிஞ்சு போயிட்டாங்க. தேவன் நம்முடைய பிள்ளைகளை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் நம்முடைய பிள்ளைகளை அக்னி மதில் மத்தியிலே, அக்னி சூளையிலே காக்கிற தேவன். சொல்லப்படுகிற நம்முடைய வில்லை நானேற்றுவார். யாருக்கு நானேற்றுவாரு? மனம் திரும்பாம போனவர்கள். இப்படியே மனம் திரும்பாம போன எல்லாரும் கெட்டு போவீங்க அப்படின்னா பாதாளத்துக்கு போவீங்க. கீழே சொல்லுகிறது, அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், நம்முடைய அம்புகளை அக்னி அம்புகள் ஆக்கினார். அந்த அம்புகள் எப்படி ஆக்கினாரா? நீ பாக்குறோம், அம்புகளை பிடிக்கும்போது அந்த முன்னாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, தீ மதம் எரியுது, அடி இங்கன்னு விடுறான், அது போய் எல்லா இடத்தையும் எரிச்சு போடுது. அக்னிக்குள்ள முன்னாடி எப்படி இருக்கான்? அக்னி அம்புகள். பிசாசு அப்படித்தான் எல்லாரும் சரி செய்வோம். ஆண்டவர் சொல்றாரு, அக்னி அம்புகள், நம்முடைய வில்லை அக்னி அம்புகள் ஆக்கினார். சாதாரண அம்பா இல்ல, அது எரிகிற அக்னி. சொல்றாரு, இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான், தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பேசுகிறான், குழியை வெட்டி அதை ஆழமாக்கிறான், தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். எல்லாம் செய்யறான். லாஸ்ட் அவனுக்கு முடிஞ்சிச்சு. தன் வினை தன்னை சுடும்.
குழியை வெட்டுகிறவன் நீதிமன்ற சொல்றார், குழியை வெட்டி வைக்கிறவன் அந்த குழியில என்ன செய்வான்? விழுந்துருவான். ஓகே, அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும். அவன் என்ன தீமை செஞ்சானோ அது அவன் மேல் ரிட்டர்ன் பண்ணுவான். நிறைய சம்பவங்கள் அப்படி இருக்கு. பவுலடிகளா செய்த தவறுகளுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை அதிகமா கொடுமைப்படுத்தினார், அதிகமா துன்பப்படுத்தினார். கட்டி அடிச்சு இழுத்துட்டு போவார், சிறைச்சாலை அடைப்பார், கொலை செய்வார். இதெல்லாம் அந்த அதாவது யூதர்கள், அந்த ஆசாரியர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. யாருக்கு? பவுல். அதனால அந்த அனுமதியை பெற்றுக்கிட்டு அவன் இந்த மாதிரி செஞ்சார். ஆனா கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்காக நீ பட போகிற பாடு இருக்கு. அதுக்கப்புறம் பவுல் நல்ல சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ரொம்ப அற்புதமா, சுகமா ஒளி பார்த்தாரா? பயந்து ஓட வேண்டியது இருந்தது, கூடையில வச்சு தப்பிக்க வேண்டியதா இருந்தது, கப்பல் பிரயாணத்தில் சேதமாக வேண்டியதா இருந்தது. அடித்தார்கள், கண்ணடித்தாங்க, செத்து போயிட்டாங்க, போட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் இருந்து மறுபடியும் ஊருக்குள்ள போய் பிரசங்கம் பண்ணாரு, உபத்திரப்படுத்தப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப பண்ணுவான், திரும்ப பண்ணுவான். வசனம் சொல்லுங்க, குழியை அவன் தீவிரை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலை மேல் இறங்கும். அவன் செய்த கொடுமை உச்சந்தலை மேல. அதனாலதான் நம்ம வாழ்கிற நாட்கள் எல்லாம் அவருக்கு பிரியமாக வாழ்ந்து யாருக்கும் எத்தீமையும் செய்யாதபடிக்கு நன்மைகளை செய்து நாம் நல்லவர்களாக நடக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் நமக்கான பலன் நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நன்மையாக வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம சாட்சிக்கான ஒரு நேரத்தை கொடுக்கிறேன். எல்லாருமே 31st சாட்சி சொல்ல போறீங்க சரிங்களா? வருகின்ற 31ஆம் தேதி நீ எல்லாரும் சாட்சி சொல்ல போறீங்க. உங்களுடைய வாழ்நாட்கள்ல நம்ம ஆண்டுக்கு ஒரு நாள் சாட்சி சொல்லி தான் ஆகணும். இந்த வருஷம் முழுவதும் தேவன் பாதுகாத்தா இல்லையா? வருஷம் முழுவதும் நம்மை பாதுகாத்த தேவனை நம்ம மறக்க கூடாது இல்லையா? அதனால ஒரு நன்றியுள்ள சாட்சிகளாக நாம் மாற வேண்டும். மட்டும் கிருபை தந்த தேவன் இனிமேலும் கிருபை தருவார் என்று சொல்லி நம்ம அவர் மையப்படுத்த வேண்டும். இதற்கு நாட்கள் இருக்கிறது. நாளை தினத்திலிருந்து நமக்கு 1ஆம் தேதி வந்து புது வருட ஆராதனை, 31ஆம் தேதி வந்து ஆண்டு இறுதி ஆராதனை, வருட முடிவு ஆராதனை. அப்படின்னா தொடர்ந்து பார்த்தா இந்த வாரம் முழுவதும் நம்மளுக்கு வருகின்ற வாரம் முழுவதும் நமக்கு ஆராதனை. அல்லேலூயா. அப்படின்னா வருகின்ற வாரம் நாளையிலிருந்து 28ஆம் தேதி நாள் மாலை நமக்கு உபவாச கூட்டம், 29ஆம் தேதி உபவாச கூட்டம், 30ஆம் தேதி புதன்கிழமை அது நம்மளுக்கு உபவாச கூட்டம் சரிங்களா? அப்புறம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை அது உபவாசத்தோடு நம்ம வர்றோம். உபவாசத்தோடு நீங்கள் சாட்சியில் போறீங்க. இப்போ இது முடிஞ்ச உடனே 1ஆம் தேதி வருது, மறுநாள் 1ஆம் தேதி காலையில் நம்ம வந்து கூடி ஆராதிக்க போகிறோம் சரிங்களா? காலையில் கூடி வந்து ஆராதிக்க அப்படின்னா பார்த்தா இப்போ மறுபடியும் மறுநாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை நம்மளுக்கு என்ன? உபவாசம், தொடர்ந்து உபவாசம். அது கண்டினியூ ஆயிருக்கு, உபவாசம் ஆயிருக்கு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆமாம். அதனால இந்த வாரம் ஃபுல்லாக உங்களை புடின்னு பிடிச்சி தேவ சமூகத்தில் போட்டு ஆண்டுடைய சமூகத்தை நொறுக்கி ஒரு தூபமாய் நறுமணமாய் நாம் மாறுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு பிரியமான நறுகண்டங்களாய் மாற போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காத்திருக்கீங்களா? ஓகே, ஏஞ்சல் காட்சி சொல்ல போறோம். வேற வசனம் சொல்ற பிள்ளைங்க தயாரா இருக்கு சரியா? மைக் பார்த்து பத்மடி Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய நேரத்தில் சாட்சியாய் நிறுத்தியதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். மட்டுமாய் பாதுகாத்து வந்த